பாடும் தன்னை தந்ததல்லாய் தந்ததுங்கோயா தந்தை தாய் சுத்தமென்னும் தந்த பாடும் தன்னை தந்ததல்லாய் தந்ததுங்கோ உண்டவினை என்ன செய்திருந்தாலும் உண்டவினை என்ன செய்திருந்தாலும் என் பிழை தந்தை பொறுத்தாளுமே எந்த ஜென்மம் வரினும் ஜெகதீகனே எந்த ஜென்மம் வரினும் ஜெகதீகனே உன்னை சிந்தித்திடும் வரம் பெருமானே எந்த ஜென்மம் வரினும் ஜெகதீகனே உன்னை சிந்தித்திடும் வரம் பெருமானே அன்பு சிவம் இரண்டும் உண்டல்லவோ அன்பு சிவம் இரண்டும் உண்டல்லவோ அம்மையே அம்பனே உண்மையில் உண்பனே ஆதியம் கொண்டாடும் ஜோதியே ஆண்டவனே எம்பையே ஆருடையானியே ஆதியம் கொண்டாடும் ஜோதியே. அண்ணா அண்ணா மாங்கனி வா. வேட்டை முடிந்ததா? வேடிக்கை ஏதேனும் உண்டா? வேடிக்கை அல்ல, வேதனையான செய்தி ஒன்று. வேட்டையில் வேதனை சர்வசாதாரணம். கடைப்பட்ட புலி எதிர்த்து பாய்ந்திருக்கும், கரடி துரத்தி இருக்கும், மலைப்பாம்பு வளைத்திருக்கும், மத யானை விரட்டி இருக்கும். இல்லை, கடைபடாமலே புலி துரத்திற்று, கதறியுடைய பெண்ணிடத்திலே காதல் பேசிற்று என்று புராணத்திலே இருக்கிறது. காட்டிலே யாராவது பாகவதர்கள் காலட்சேபம் செய்தார்களோ? இல்லை, பனிப்பாளையக்காரன் தம்பியாம் காட்டுக்கு வந்தான். என்னை கண்டான், அழகா இருக்கிறாயே என்றான். அருகிலே வந்தான், ஓடினேன். துரத்தில் என்னை வளைத்துக் கொண்டான், சொல்ல கொடுத்தான். திமிரையும் விடாமல் கெடுக்க முயன்றான். வேற்பாளையாதிபதி வில்லாளன் தங்கினான். வீணனே, அவர் கண்ணில் பட்டால் அழைத்து போவாய் என்றேன். எள்ளி சிரித்தான். ஏனடி பத்தினி வேஷம் போடுகிறாய்? கற்பு நெறிக்கு உங்களுக்கும் என்னடி சம்பந்தம்? வேற்பாளையக்காரனுக்கு வீரன் தான் ஏதடி என்று கேவல பேச்சு பேசினான். என்ன சொல்வேன் அண்ணா? எப்படியோ தற்காத்துக் கொண்டு ஓடி வந்து விட்டேன். அங்கையை கெடுக்க முயன்றான். சமையலின் வீரத்தை பழித்தான். இன்னும் அவன் உயிரோடு இருக்கிறான். வந்துவிட்டது. புல்லர்களை தூள் தூளாக்கும் நேரம் வந்துவிட்டது. ரத்தம் படிந்து காய்ந்திருக்கும் வேர்களை சுத்தப்படுத்துங்கள். போர் எங்கே என்று கேட்டு பூரித்திருக்கும் வாட்களை கூறாக்குங்கள். திருமதி படைத்த மறைக்கூட்டத்தும் சிரமளிக்க சாவுங்கள். படை திரட்டுங்கள். ஆதரைக்கு கொண்டு போங்கள். மாணவகு மரப்புறத்தில் மான்வழிக்க முயன்றவனை அங்க அங்கமாக வெட்டுங்கள். அணுவணுவாக துண்டாக்கி நாய் நரி காக்கி கழுகுகளுக்கு இரையாக்குங்கள். கொஞ்சம் பொறுங்கள். வெட்டி வீழ்த்தி ஒரேடியாக கொண்டு விட்டால் போதாது. அவனை கைது செய்து கதையடி கொடுத்து சொல்ல சொல்லுக்கு மன்னிப்பு கேட்க செய்து பின்பு தூள் தூளாக்க வேண்டும். அதுவும் சரி. பொன்னாளம் பார்த்த அந்த சூதுமதி படைத்தவனை கட்டை எடுத்து விழாளன் அரண்மனைக்கு கொண்டு வாருங்கள். இன்னொன்று, என்ன? அவன் தலையிலே கல்லேற்றி கொண்டு வர வேண்டுமா? தேர்காலிலே கட்டி அவனை தெருத்தெருவாக இழுத்து வர வேண்டுமா? சொல். இப்போதே வீரர்களை அனுப்புகிறேன். இல்லை, நீங்களே போக வேண்டும். காரணம்? அந்த கடைகட்டவனுக்கு காதலி ஒருத்தி இருக்கிறார். கட்டுக்குலையாத பேரழகியவன். கற்பு நெறிக்கும் உங்கள் என்னடி சம்மன் கேட்டானே அந்த கயவன். அவனை படிக்கு பழி வாங்கும். அவளை சிறையெடுத்து வர வேண்டும். சித்திரவதை செய்ய வேண்டும். ஆமுகனை கட்டி இழுத்து அவன் கண் முன்னால் அவளை நிறுத்தி காரணா இந்த காட்சியை என்று கூற வேண்டும். சரி, நானே படை கொண்டு செல்லுகிறேன். வேண்டாம், படை கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு பண்பான போர் தேவையில்லை. தம்பி, கேட்டாயா முழுவதும்? கேட்டுக்கொண்டுதான் வந்தேன். அண்ணா, சூழ்ச்சி, கத்தியின்றி இரத்தமின்றி கவர்ந்து வரும் சூழ்ச்சி. சூழ்ச்சியா? பனிப்பாடைத்தான் நமது பரம்பரை விரோதி. காட்டிலே அவனுக்கு துணைவர்கள் உண்டு. படை கொண்டு மோதினான். பகமை பனிப்பாடைத்தானுடன் மாறுவேடமிட்டு அதுதான் சரியான திட்டம். மாறுவேடம் நல்ல திட்டம்தான். ஆனால் வழக்கமான தர்மமும் நியாயமும் குறுக்கிடுகிறதா அண்ணா? ஆனால் இந்த ஒரு வார்த்தையை போட்டு முதல் வரியை மறுவரியால் முடிப்பது இந்த விஷயத்தில் மட்டும் வேண்டாம். சரி, நானே போகிறேன். தாமதிக்காதே, எடுத்த காரியத்தை முடித்து வா. நான் ஒரு மடையன், நீ போனால் முடியாமல் போகுமா?
நாளை பொழுது விடுவதற்குள் அந்த நாசக்காரர்கள் இங்கே இருப்பார்கள். வருகிறேன். தங்கையே, உண்மையிலேயே மானவங்கம் நடந்ததா அல்லது நாடகம்? அண்ணா, நீ என் தங்கை ஆயிட்டே, நான் உன் அண்ணன் ஆயிட்டே. நம் இருவர் புத்தியும் ஒரே மாதிரி ஆயிற்று. ஊர்மிளா, சதுரங்கம் ஆடலாமா? ஆடலாம். நீங்கள் இருவரும் ஆடுங்கள், நான் மத்தியஸ்தனாக இருக்கிறேன். சமையலுக்கு ஏற்பாடு செய்ய நேரமாகிவிட்டது. சரிதான், தோற்று போகும் என்ற பயம் தெரிகிறதே. அப்படி ஒன்றும் இல்லை. ஆமா, நீ ஆடினால் உன்னை கூட அவள் வெற்றி பெற்று விடுவாள். இனி என்ன வெற்றி? அதுதான் ஏற்கனவே. நான் போகிறேன் அக்கா. அம்மையே, யார் நீங்கள்? என்ன காணவில்லையா? ஊர்மிளா, என்ன நடந்தது? எங்கே அவர்கள்? உனக்கு தெரியாது? இல்லை, நாங்கள் உணவெடுத்துக் கொண்டு இப்போதுதான் வந்தோம். சிங்கவேட்டை, நீ நம்முடைய ஆட்களை அழைத்துக் கொண்டு போய் எல்லைப்புறம் முழுதும் சுற்றி பார்த்து அவர்களுக்கு என்ன நடந்தது, எங்கே இருக்கிறார்கள் என்பதை பார்த்து வா. போசிக்கிறோம். சரி அண்ணா. எல்லாம் வாங்க. பார்த்தாயா தம்பி, இதுதான் சிறைச்சாலை. கத்தியும் கையுமாக திரியும் கொள்ளைக்காரர்களை தத்துவ ஞானிகளாக்கி வைக்கும் கலாசாலை. உத்தமர்களுக்கு இது ஓர் உல்லாசச் சோலை, உன்னை போன்ற பித்தர்களை பிழிந்தெடுக்கும் ஆலை. முறை கெட்டவனே, சாது வேஷம் போட்டு தனியாக இருந்த எங்களை தூக்கி வந்து விட்டு கேலி பேசுகிறாயா? கேலி சாது வேஷம் போட்டது ஏனென்று கேட்கிறாயா? தம்பி, கத்தி எடுத்திருப்பேன், களத்திற்கு வந்திருப்பேன், உன் கழுத்தையும் அறுத்திருப்பேன். நீ சுத்த வீரனாக இருந்திருந்தால். பண்பு கட்டவனே, தகாத முறையில் என் தங்கையை நெருங்கினாய். நீ யார்? யார் உன் தங்கை? என்ன பேசுகிறாய்? ஒன்றுமறியா உத்தமனே, உயிரை எடுத்துவிடு, மறவன் பொறுப்பான். மானத்தை பழிக்காதே, நாவை அறுப்பான். கூறுகிறேன் கேள் விவரமாக. காட்டிலே என் தங்கையை கண்டு கற்பழிக்க முயன்றாயினி. வாட்டமுற்ற பேதையிடம் வார்த்தை பல வீசினாயினி. அதோடு வில்லாளன் வீரத்தையும் பழித்தாயினி. கல்லா இரும்பா உன் மனம், அதை கண்டுகொள்ளவே கொண்டு வந்தேன் உன்னை. நான் கற்பழிக்க முயன்றேனா? இல்லை, கண்ணாலே பார்த்தாய், காலாலே நடந்தாய், கையாலே தொட்டாய், கொய்யா கனியைப் போல் கொய்து போக நினைத்தாய். ஐயோ என்று அலறினாள் மாங்கனி. அவள் என் தங்கையடா, என் தங்கை. அவளா? அண்ணா, இந்த கைவனிடம் நின்று பேசுவது உங்கள் கௌரவத்திற்கே இழுத்து வந்துவிடுங்கள். ஆம், கொண்டு போய் உள்ளே தள்ளுங்கள். ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவன் கேட்பதையெல்லாம் கொடுங்கள். இறந்து போகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இவர்களெல்லாம் சுலபத்தில் இறந்துவிடக் கூடாது. தம்பி, உள்ளே இருந்து நடப்பதை கவனி. கொண்டு போங்கள். புரிந்துவிட்டது மாங்கனி நாடகம். தாயப்போக்கு போனவர்களை இன்னும் காணோமே. எல்லைப்புறம் முழுதும் தேடினோம், எங்கும் காணோம். காணோமா? ஆமா, போனவங்க யார்கிட்டயா சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்ல ஒரு எழுத்தாவது எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம். என்னால் நம்ப முடியவில்லை. என்ன நடந்ததென்றும் தெரியவில்லை. அப்படி இருக்குமா? எப்படி துரோகம்?
சகோதர துரோகம். என்ன பிரபு, எப்படி சொல்வேன்? தம்பி தேமொழி இருக்காது, இருக்கவே இருக்காது. மாற்று குறையாத பசும் பொன்னவர் மறந்தும் தவறிழைக்க மாட்டார். அண்ணனுக்கு தாழ மாட்டாத கவலையினால் தப்பு கணக்கு போடாதீர்கள். தாய்கள் பெரிதாக அழியை மதிப்பவரவர். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மூளை குழம்புகிறது, பைத்தியம் பிடிக்கப்படும் போல் இருக்கிறது. அமைதியாக இருங்கள். எது நடந்து எங்கு சென்றிருந்தாலும் சரி, அவர்களை தேடி கண்டுபிடிக்காமல் நான் வரமாட்டேன். என்னை நம்புங்கள். நான் வெளியிடங்களுக்கு போகிறேன். திரும்பி வரும் வரையில் பாளையக்காரரை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும். இல்லை அருகா, நான் பாளையத்திற்கே போய்விடுகிறேன். வேண்டாம். தாங்கள் இந்த அங்கு சென்றால் தம்பி எங்கே, கூட வந்த ராணி எங்கே என்று கேட்பார்கள். இட்டுக்கட்டு பேசுபவர்கள் கொட்டமடிப்பார்கள். ஆகையால் தாங்கள் இங்குதான் இருக்க வேண்டும். நானும் வருகிறேன் மாமா. பைத்தியம், நீ எதற்கு? ஈக்கள் புக முடியாத இடத்தில் கூட காற்று புகுந்துவிடும். ஆண்கள் அறிய முடியாதவற்றை பெண்கள் அறிய முடியும். வழியில் பல கஷ்டங்கள் நேரிடும். மனதிலே இல்லாத கஷ்டமா? வரட்டும், சமாளித்துக் கொள்கிறேன். காதலனை பிரிந்த ஏற்கம், கரை காண முடியாத கலக்கம். அம்மையே, இனி வரிந்து பயனில்லை. நடந்தவைகளை மறந்துவிடு. இனி நடக்கப் போவதற்கு தயாராகிக் கொள். அதை தவிர உனக்கு வேறு வழியில்லை. கேவல புத்தி படைத்தவனே,
உன் கீழ்த்தர ஆசைகளுக்காகவா என்னை இங்கு கொண்டு வந்தாய்? என் உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் உயிர் துடிப்பு இருக்கும் வரை உன் எண்ணம் நிறைவேறாது. தப்பு கணக்கு அம்மையே. அற்ப ஆசைகளுக்காக உன்னை இங்கே கொண்டு வரவில்லை. அதற்கு நான் தலையசைத்தால் பட்டுப்பூச்சிகளைப் போல் 10,000 பேர்கள் ஓடி வருவார்கள். இங்கே உன் காதலன் செய்த கொடுஞ்செயலுக்கு பழிவாங்கவே உன்னை நான் இங்கு கொண்டு வந்திருக்கிறேன். என் காதலரா தவறு செய்தார். மாணிக்கத்திற்கு மாசியேன். கதை கட்டாதே. உன் அக்கிரமத்துக்கு திரை போடாதே. மறந்தும் களங்கம் நினைக்காத அவர் உள்ளம். அவர் மகா உத்தமர். உத்தமர்? அயோக்கியம்! என் தங்கையின் மானத்தை அழிக்க முயன்றான். என் வீரத்தை பழித்தான். பரம்பரை பகையை காட்டிலும் கக்கினான். அவனை என்ன செய்கிறேன் என்று. ஆனால் பெண்ணே, ஒன்றை மட்டும் உறுதியாக நம்பும். சிறிதும் மாசு ஏற்படாது உன் மானத்திற்கு. கங்கா, வரையிலே அகப்பட்டிருக்கிறதே ஒரு மான். அதை நீ பார்த்தாயா? ஆஹா, பார்த்தேன். வாலை வயது குமரி, உருண்டு திரண்ட பேரழகி, பொய்யாரத்திற்கேற்ற உல்லாசி, சல்லாபத்திற்கேற்ற சரசி, தங்க மாங்கனி கன்னம், சாய்ந்த வேல்வெளி பார்வை, தேன், மான், மயில், குயில். அப்பா கவிஞா, போதும். அந்த சரசியை நான் காதலித்தால் காதலிக்கலாம். கிட்ட நெருங்கலாம். அவளை திருமணமும் செய்து கொள்ளலாம். பிறகு என் வாழ்க்கை ஆனந்தமாய் ஓடா முட்டாள். பரிதாபகரமாகிவிடும். ஏமா அரியணையில் இருப்பதோ அண்ணன். அந்நிய பெண்களை தாயாக நினைப்பவர். பழிவாங்க கொண்டு வந்தவளை பத்திரியாக்க நினைக்கிறான் தம்பி என்றால் விடுவாரா? என்ன செய்வார்? சீறி பாய்வார். சிறையிலே அடைப்பார். ரத்தபாசம் செத்துவிடும். எதிர்பாராதது நடந்துவிடும். அதிகாரம் அவர் கையிலடா. அதிகாரம் அவர் கையில். நீங்களும் மன்னரின் பிள்ளைதான். அதிகாரம் உங்களை என்ன செய்யும்? இப்படி கேள்வி கேட்பதோடு சும்மா இருந்து விட்டால் எல்லாமும் செய்யும். மூத்தவர் அவர், பதவி அவர் வசம். மூத்தவர் பதவி? மூத்தவருக்குத்தான் பதவி என்பது என்ன கேட்டுமா? என்ன விதி? அதைத்தான் நானும் கேட்கிறேன். கேட்டென்ன பிரயோஜனம்? அது நடைமுறையில் இருக்கிறதே. வேற வழி? ஒரே ஒரு வழி. நடைமுறையை நான் தகர்ப்பேன். மூத்தவருக்குத்தான் பட்டம் என்பது முட்டாள்தனமான விதி என்பதை நிரூபிப்பேன். ஆளத்தகுந்தவன் எவனாயிருந்தாலும், அவன் அரசரின் பிள்ளையாக இருந்தால், இல்லாமல் இருந்தாலும் அவனுக்கே தான் பட்டம் கிடைக்க வேண்டும். ஆம், கிடைக்க வேண்டும். கங்கா, நான் அரசனாவேன். அதிகாரத்தை கைப்பற்றுவேன். அந்த ஆனந்தவத்தில் ஒரு உற்சாகமாக இருப்பேன். கங்கா, முதலில் பில்லாரை தர்ம நியாய பாதையிலிருந்து தள்ளிவிட வேண்டும். அவர் ஆட்டபாட்டங்களை மூழ்கி கிடக்கும் போது அப்படியே பிரயோஜனம் இல்லை அண்ணா, பிரயோஜனம் இல்லை. என்ன மங்கனி? காதல் உலகிலே கழிப்பார அண்ணன் என்றிருந்தேன். அவர் வேதாந்த உலகிலே விளையாடுகிறார். கொஞ்சம் தான் புரிகிறது. தேன்மொழிக்கு அவர் தேர்தல் சொல்லுகிறார். தீட்ட மாட்டேன் என்கிறார். வேற என்ன செய்வாரு? எது கிடைத்தாலும் சரின்னு போறவரு அவர் இல்லையே. பொறுத்து பார்ப்போம். இல்லை என்றால் அவரை அந்த பாதையிலே அனுப்ப வழி தெரியும் எனக்கு. கங்கா, நாம் பேசியதை இவள் கவனித்திருப்பாளோ? இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இதற்கும் கவனிப்போம். வேண்டாம். ஏன் பசி இல்லையா? எங்களுக்கெல்லாம் அவரோடுதான் பசிப்பது வழக்கம். நியாயமாக இப்போது பசி இருக்க வேண்டுமே. எடுத்தது விருப்பமான விருந்து இங்கு இல்லை. சுவையான விருந்து எதிரே இருக்கிறது. இருந்தா இல்லை, மருந்து. கிட்ட வந்தாலே எனக்கு வாங்கி வருகிறது. கூண்டில் அடைபட்டு குறும்புத்தனம் போகவில்லை உனக்கு. தனஞ்சயா, வலிய வரும் மாங்கனி வாலிபத்தை வீணாக எடுக்காது. சம்மதம் என்று சொல். விடுதலைக்கு விரைவிலே வழிபிறக்கும். மறுத்தால் மாறும் வரை சிறைதான் கிடைக்கும். பயமுறுத்தி காதலிக்கும் பரிதாபத்திற்குரியவில்லை இப்போதுதான் பார்க்கிறேன். விரும்பினால் வலையிலே வீழ்ந்துவிட தயாராயிருப்பவளை வெறுத்தொதுக்கும் ஒருவனை சரித்திரமே இன்றுதான் சந்திக்கிறது. பைத்தியக்காரன், என்னை பற்றி நானே சொல்ல வேண்டுமா? வேண்டாம். என்னதான் சொன்னாலும் இருப்பது இந்த லட்சணம் தானே. சம்மதித்தால் வேல்பாளையத்திற்கே அதிபதியாகலாம். நீ போன்ற அவலட்சணங்களின் துணையோடு வேல்பாளையம் என்ன
அந்த லோகமே கிடைப்பதானாலும் எனக்கு வேண்டாம். இதுதான் உன் முடிவா? ஒத்துரோ பிசுரோ இல்லாத முடிவு. சரி, பார்க்கிறேன். மாங்கனி இப்போது என் கையில். என்ன மாங்கனி, யுத்த காலத்தில் இருந்து வருகிறாயா? இல்லை, யுத்தகலமாய் இருந்திருந்தால் அவனை குத்தி கொண்டிருப்பேன். எவனை? சிறையில் இருக்கிறானே தனஞ்சயன், அவனை. மடையன் கெஞ்ச கெஞ்ச மறுக்கிறான். கிட்ட வந்தாலே வாந்தி வருகிறது என்கிறான். இருப்பது இந்த லட்சணம் தானே என்கிறான். அவனை அப்போதே குத்தி கொண்டிருக்க வேண்டும். கொண்டிருப்பேன். ஒன்றுமில்லை, நான் ஏதோ உளறிவிட்டேன். உளறு உளறு. உளறுகிற குணம் இருப்பதால் தான் உலகத்தில் ஓரளவாவது உண்மை இருக்கிறது மாங்கனி. அண்ணா, நான் சொன்னதை மறந்து விடுகிறேன். ஓ, அண்ணாவிடம் சொல்லிவிடுகிறேன். பிறகு இருவருமே மறந்து விடுவோம். ஐயோ, வேண்டாம் அண்ணா. அண்ணாவுக்கு ஊனாகம் இருப்பதால் தானே புஷ்பத்தை தொட முடியாமலே போகிறது. புலவர்களுக்கு கூட புரியாதே அண்ணா. பயப்படுற வேலையை விட்டுட்டு பயமுறுத்துற வேலைக்கு நாமே வந்து புரிய சொல்கிறேன் கேள். அண்ணனை ஒழித்து அரியாசனத்தை கைப்பற்ற நாங்கள் அற்புதமான திட்டம் தீட்டியிருப்பது உனக்கு தெரியுமே. தெரியாதே. தெரியாத? அதனால் என்ன தங்கையே, திட்டம் நிறைவேற நீயும் உதவ வேண்டும். இல்லையே மாங்கனி என் கையில். சரி அண்ணா. சவால் கங்கா, கூட ஒரு தங்கை இருப்பதிலே கொள்கைக்கு எவ்வளவு பலம் பார்த்தாயாடா. அண்ணனும் தங்கையும் ஒரே மாதிரி சிந்திக்க ஆரம்பித்தால் எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும் அத்தனையும் வெற்றி பெறுவேன். பிறகு நாமே உலகம், நாமே சகலமும். என்ன சிரமம், காலெல்லாம் வலிக்குது. இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நான் அப்பதான் சொன்னேன், நீ கேட்டியா? முருகா, சுத்தி அலைஞ்சு கஷ்டப்படாம சுலபமா கண்டுபிடிக்க வழியே இல்லையா? ஓ அம்மா, சோசியம் பார்க்கலையா? சோசியம் ஆனா அவனா உனக்கு வந்த கேதனா உனப்படி சொல்லுவே கல்வி என்று போதனா. ஏமா சரியா சொல்லுவியா? ஓ, எங்க என் மனசுல உள்ளதை சொல்லு பாப்போம். இப்படி வாசாமி. சொல்லு. சாமி, பணம் எடுக்காமே. பணமா? அது எதுக்கு? எத்தனை சாமி? எத்தனையா? எம்மட்டு 2 பணம் சாமி. நான் கேட்க போறது ஒரு கேள்விதான், ஒரு பணம் தான். சரி சாமி. இந்த சொல். ஓ அம்மக்கா அம்மக்கா வாக்குமில்லை என்ன இந்த ராப்பட்டினி மாப்பிள்ளைக்கு ரகசியத்தை சொல்லட்டா. நீ நாம கல்லு திண்டி கல்லு போகாத லட்சுமக்கா. இந்த நாடோடி மாப்பிள்ளைக்கு நல்லதை நீ சொல்லக்கா.
ஆஹா சவ்வாது பொட்டுக்காரி அவளும் தன் ஜாடையில கெட்டிக்காரி சவ்வாது பொட்டுக்காரி அவளும் தன் ஜாடையில கெட்டிக்காரி இந்த செவ்வாய்க்கிழமை அந்த கோயிலுக்கு வந்துடுவா சிங்கார வெட்டுக்காரி வந்துடுவா சிங்கார வெட்டுக்காரி பற்றாத குளத்தினிலே அவளும் ஒரு வாடாத தாமரப்பூ பற்றாத குளத்தினிலே அவளும் ஒரு வாடாத தாமரப்பூ அவன் முத்தாரம் போட்டு வந்து விசாரமாய் நடந்து அத்தான தேடி நிற்கிறாள் அவளும் அவ அத்தான தேடி நிற்கிறாள் யாரு தேன்மொழி அம்மா தானே அதே கண்டுபிடிச்சிட்டியே அதோட தனஞ்சேரியும் காணும் தேடி தேடி காலெல்லாம் வலிக்குது இதையும் நான் சொல்லாட்டி போனா நீயே சொல்லிடுவ சரி அவங்க எங்க இருக்காங்க பார்த்து சொல்ல அதத்தான் சாமி சொல்ல வர்றேன் சொல்லு சொல்லு குறிப்பா சொல்லாட்டி போனா கூட கொஞ்சம் முன்னுக்கு பின்ன அனுசரிச்சு சொன்னா போதும் நான் ஒட்டிக்குவேன் ஐயோ அதத்தான் சொல்ல போறேன் கேளுங்க எது ஓ தெக்கம்மா தெக்கம்மா தப்பாணி நக்கம்மா சரியாக நீ வந்து சோசியத்தை கக்கம்மா மண்ணை நம்பி மரம் இருக்குது மங்கிடாதே ராஜாவே மரத்தை நம்பி கிளை இருக்குது மயங்கிடாதே ராஜாவே கிளையில தான் கிளி இருக்குது கேட்டு பாரு ராஜாவே கிளிய தேடி வழியில் வந்து கலங்கி நிற்கிற ராஜாவே ஆல மரத்து கந்தாண்டே அரச மரத்து கிந்தாண்டே அந்த கால ஓரம் நடந்து போனா சந்து பக்கம் தென்னாண்டே பளவான ஓடு போட்ட வடக்கு பார்த்த வீடு அந்த வாசலிலே நிற்கும் ஒரு செவல வண்டி மாடு திண்ணையிலே இருக்குது ஒரு நெல்லு குத்துற கொம்ப அங்க தயங்கி தயங்கி ஏங்குது அந்த அழகான ரம்ப இப்போ புரியுதா ஓ நல்லா புரியுது அப்போ வரட்டுமா ஓ அம்மா சோசியம் பார்க்கலையா